பண மோசடி வழக்கில் சட்டவிரோத கைதை எதிர்த்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் கைதே சட்டவிரோதம் என்பதால் அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன், வணக்கம். இந்த வழக்கின் விசாரணையில் என்ன மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது? நீதிபதிகள் சார்பில் என்ன மாதிரியான அறிவிப்புகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் அமலாக்கத்துறையினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21 கைது செய்தனர். தற்போது அவர் திகார் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தான் இந்த சட்டவிரோத கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து வருகிறது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதங்களை முன்வைக்கிறார். தொடக்கத்திலேயே இந்த சட்டவிரோத கைது எதிராக ஏன் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை என நீதிபதிகள் கேட்டபோது, கைதே சட்டவிரோதம் என்பதால் அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் அடுத்தடுத்து விதிக்கப்பட்ட அமலாக்கத்துறை காவலையும் நீதிமன்ற காவலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சேபிக்கவில்லை என வாதிட்டார். தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் தனது வாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை மார்ச் 21 கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும், டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக சிபிஐ இதுவரை 3 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் அதில் ஒன்றில் கூட இவரது பெயரை குறிப்பிடப்படவில்லை என்றும், இதைத் தொடர்ந்து நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமலாக்கத்துறையின் வழக்கு தகவல் அறிக்கையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெயர் உள்ளதா என கேட்டபோது அதற்கும் இல்லை என பதிலளித்தார். தொடர்ந்து அபிஷேக் மனு சிங்வி தனது வாதத்தில் மார்ச் 21 வரை அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபராகவோ சந்தேகிக்கப்படும் நபராகவோ இல்லை என்றும், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக எவ்வித வாக்குமூலமும் தொடக்கத்தில் இல்லை என்றும், ராகவ் ரெட்டி, மகுந்தா ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்த பிறகு முதுகுவலி இருப்பதாக தெரிவித்து அமலாக்கத்துறையின் ஆட்சேபனையில் ஜாமீன் விட்டுள்ளார்கள் என்றும், இவர்களில் ஒருவர் தற்போது தேர்தலில் ஆளுங்கட்சி சார்பில் போட்டியிடுகிறார் என்றும், ராகவ் ரெட்டியின் வாக்குமூலத்தை திட்டமிட்டு அமலாக்கத்துறை மறைத்துள்ளதாகவும், மகனை காப்பாற்றும் நோக்கில் தந்தை மகுந்தா ரெட்டி அபூர்வராக மாறி வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவில் தற்போது அந்த குறிப்பாக குற்றப்பழி சுமத்தப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை மார்ச் 21 வரை சுதந்திரமாக நடமாட விட்டதா என்ற பல்வேறு கேள்விகளை காரசாரமாக எழுப்பி அபிஷேக் மனு சிங்வி தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். இன்றே இந்த வாதங்கள் நிறைவு பெற்று நாளை அமலாக்கத்துறையின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.